மக்களவைத் தேர்தலிலிருந்து எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியாது, மீண்டும் ஆட்சியை பிடிப்போம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 3வது முறை ஆட்சியை பிடிக்கும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய பேச்சு இன்றைக்கு நாளிதழ்களில் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு அது குறித்து நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம். கருத்து கணிப்புகள் எல்லாம் 202 இடங்கள், 209 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும், 220 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த காங்கிரஸ் இப்போது 2009 ஐக்கிய முற்போக்கு காங்கிரஸ் பெற்ற இடங்களை விட அதிகமாக பெறும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுது. எந்த அடிப்படையில சொல்றீங்க? ராகுல் காந்தியினுடைய பாரத தரிசனத்திற்கு பிறகு அவர் இதை கண்டுபிடிச்சு சொல்றாரா, இல்ல தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக அப்படி சொல்றாரா? இதை இத்தனை நாள் நாங்கள் அமைதியாக இருந்தோம்னு இதை சொல்லலைங்கிறது தவறான கருத்து. உங்களுடைய இதில் நான் பல முறை இந்த கருத்தை வலிச்சு எடுத்திருக்கேன், நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, ஆனால் எங்கள் தலைவர் சொல்கிறது இன்னும் அழுத்தத்தை அது கொடுக்குது, மக்கள் மத்தியில் சென்றடைய செய்கிறது உண்மை. அவர் சொல்வது வெறும் அதாவது ஃபேக்கு மாதிரி எல்லாத்தையும் பொய் சொல்கின்ற ஆட்கள் நாங்கள் இல்லை. அவர் சொல்வது தெளிவாக சொல்கிறார். அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 1984 49.1% எங்களுக்கு ஓட்டு இருந்தது. 7.74% தான் பிஜேபி வாங்கி 2 சீட் வாங்கினாங்க. த ஒர்ஸ்ட் காங்கிரஸ் 1998. அப்போ பிஜேபி 25.59% வாங்கினாங்க. அவங்களுக்கு எங்களை விட குறைந்த ஓட்டு இருந்தாலும் நாங்கள் 25.82% வாங்கினோம். அப்போ தமிழ்நாட்டில் கூட தனியாக நின்னோம். காங்கிரஸ் டிஎம்சி பிரிந்திருந்தது. 141 சீட்டு தான் இருந்தது. எங்களோட லோயஸ்ட் பாயிண்ட்டு 25.82%. அதற்கு அப்புறம் பிஜேபியோடைய இது சரிந்தது. அவங்க 182 சீட்டே இருந்தது 1999. 23.75% அவங்க ஆட்சி அமைத்தாங்க. அப்போ கூட எங்களுடைய ஓட்டு சதவீதம் 28.3%. நாங்கள் 114 சீட்டு வச்சுட்டு இருந்தோம். அதற்கு அப்புறம் 138 சீட்டு 2004. அவங்களுக்கு 22.16%. நாங்கள் 26%. பிஜேபி ஓட்டை விட எங்களுடைய இது 2009 18.8% தான் பிஜேபி வாங்கினாங்க. 116 சீட்டு. நாங்கள் 28.55%, 206. நாங்கள் கதை பேசுகிற ஆள் இல்லை, புள்ளி விவரங்களோட சொல்கிறோம். எங்களுடைய ஓட் ஷேர் இன்றைக்கும் சரி பிஜேபி விட அதிகம். இன்னும் கேட்டால் இன்னைக்கு ஒரு பெரிய மாயை உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் கூட எந்த அணியும் இல்லைன்னு. போன இதில் எங்ககிட்ட இருந்தவங்களில் 2 பேர் இல்லை. திரிணாமுல் காங்கிரஸும் திமுகவும் தவிர எங்க கூட ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் தளம், தேசிய மாநாட்டு கட்சியுடன் இது இருக்கு. அதனால இது ஒரு பொய்யான மாயையை எப்படி பிஜேபி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த இதுலயும் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் பண்றாங்களோ, இது மாதிரி உங்க மாஸ் மீடியாலையும் அவங்க பண்றாங்க. சில பேர் மாஸ் மீடியா பணம் கொடுத்து கூட பண்றாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. நான் சொல்லல. நீங்க ஏமா ஏன் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? உண்மையை சொல்றதுக்கு என்னமா நீங்க பேசுங்கமா, நான் குறுக்கிடலமா. அதாவது சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க. அவர் சொன்னது பதில் சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லடா நான் கேக்குறேன். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி அவர் இன்னைக்கு தான் நாடு முழுக்க போறாரு. போகும்போது காங்கிரஸுக்கு கிடைக்க போகின்ற அடி அப்படிங்கிறது அவருக்கு நல்லதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இது எதை புதிதாக திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது. ஏற்கனவே நீங்க 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் எப்படி அடி வாங்கியது என்று அவருக்கும் தெரியும். அதற்கு பின்னால் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி கூட எதனால் தடைபட்டு போனது அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாது, இந்த நேரத்துல இவரை தலைவராக்கி இவரோட இமேஜை காலி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அது ரொம்ப எச்சரிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. இன்று ராகுல் அவர்கள் சொல்லி இருப்பது அப்படிங்கிறது இது தெளிவான பேச்சான்னு கேட்டா, அவர் எந்த காலத்துல தெளிவா பேசினாரு? பத்திரிகையாளர்கிட்ட கூட தெளிவா பேச முடியாதவர் மக்கள்கிட்ட எப்படி தெளிவா பேச முடியும்? அவரு மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை காங்கிரஸுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஏதாவது இருக்கிற ஆளும் வெளியில போயிடக்கூடாதுங்கிறக்காக பேசிட்டு இருக்காரு. அதனால இது எந்த விதத்திலையும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும்னா இந்த நாட்டில் இருக்கிற சின்ன விவரம் தெரியாத ஆட்கள் கூட நம்ப மாட்டாங்க. அதனால இது அவர் கட்சிக்காக, கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கோப்பு இன்னும் கொஞ்சம் கலையாம இருக்குமா, எங்காவது வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொல்ற வார்த்தை. சத்தீஸ்கர்ல அவங்க சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அலுவலகத்துக்குள்ள
அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு காங்கிரஸ்ல வந்து தொண்டர்கள் வேகமாகவே இருக்காங்க. அது தனி கதை. இங்க கூட ஆமா அது தனி கதை. அதாவது அவங்க வந்து நம்பிக்கை இழந்து விடவில்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக நேற்று நடந்த அந்த சம்பவத்தை உங்ககிட்ட இப்போ கோட் பண்ணுனேன். நீங்க வந்து பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க சொன்னதுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பலமுறை காங்கிரஸ் கட்சியில தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க அதாவது சிறந்த பேச்சாளர் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க பேச கொடுக்கல. மோடி வந்து சிறந்த பேச்சாளர், ராகுல் சிறந்த கம்யூனிகேட்டர் இல்லைன்னாங்க. காமராஜரை விட கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தமிழும் ஆங்கிலமும் பேசக்கூடிய, ஆனா காமராஜர் தான் சிறந்த முதலமைச்சர். அதே போல ராகுல் அவர்கள் இந்த மாதிரி பெரிய மேடை பேச்சு வேணா மற்றவர்கள் நல்லா பேசலாம். ஆனா உண்மையான தலைமைங்கிறது அது பெரிய விஷயம் இல்ல. உண்மையான தலைமைங்கிறது மக்கள் புரிஞ்சுறாங்க. எப்படி காமராஜரா கருணாநிதியா ஜெயலலிதா மக்கள் தெளிவா இருக்காங்க. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் சிறந்த பேச்சாளராக, சிறந்த தலைவர், நாட்டை நல்வழிப்படுத்துவார், மக்கள் தெளிவா இருக்காங்க. போய் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. மக்களோட கம்யூனிகேட் பண்றதுல காமராஜர் வல்லவர் அப்படின்னு சொல்றத மறுக்கல. ஆனா 67ல காமராஜருக்கு நேர்ந்த கதி தான் இப்போ வந்து காங்கிரஸுக்கு நேருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இருக்காதுல்ல. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, 67ல காமராஜருக்கு வந்து மக்கள் வருந்திக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தலைமை, அந்த மாதிரி தலைமை வந்துருமான்னு நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்கல்ல, அதான நீங்க சொல்ல விரும்புறீங்க. காமராஜரை கவுத்து இன்னைக்கு கழக ஆட்சியில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி மோடியை கொண்டு வந்துடாதீங்கன்னா நீங்க சொல்ல விரும்புறீங்க. சொல்லுங்க, தப்புல தெளிவா சொல்லுங்க மக்கள் கிட்ட. அதோட தவறு இல்லையே, நீங்க சொன்னா ஒண்ணு எழுப்பிடும். இப்ப அதே கழகத்துலதான் அவங்க தோல்ல தான் மாறி மாறி சவாரி பண்ணி மத்தியில ஆட்சியில இருந்தீங்க. நீங்க அவங்க உங்க தோல்ல இருந்து அவங்களும் உங்க ஆபீஸ்க்கு வந்து கூட்டணிக்கு பேசிருக்கோம். எந்த காலத்துல நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சி நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்க நடத்தணும் எந்த காலத்துலயா திமுக அதிமுக நடந்திருக்கீங்களா? நீங்க தான் போய் 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இரண்டு கட்சிகளை தவிர, மேற்கு வங்கத்துல மமதா பானர்ஜியும் தமிழ்நாட்டுல கருணாநிதியும் தவிர மீதி எல்லாருமே இன்டாக்ட் எங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் தானே? இல்ல, நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சியில் வந்து நம்பர் வந்து இருக்கிறத பொறுத்து மட்டுமே இதை வந்து முடிவு பண்ணிட முடியாது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா திரு சரத்பவார் அவர்களே ஒரு ஆசோலேஷன் மைண்டோட தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி காங்கிரஸ் எங்களிடம் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் எல்லாமே இன்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வருகிறார். ஆந்திர பிரதேசத்துல நிலைமை மாறி இருக்கு. இன்று புதிதாக எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் கிடைக்கிறார்கள். தமிழகத்தை பாருங்க, தமிழகத்துல ஒரு காலத்துல பாரதிய ஜனதாவா வந்து அன்டச்சபிள் கட்சி, இது வந்து மதவாத கட்சி. இன்று மதவாதம் அப்படிங்கிற பேச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இல்ல. அது வந்து இன்று சூழ்நிலை மாறி இருக்கிறது. இந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கு. கடந்த கால தேர்தல் விவரங்களை வைத்து பார்க்கும்போது நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உங்களோட சேர்த்துட்டு ஒரு வலுவான கட்சியை நாங்க அணி சேர்த்துட்டோம்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். கடந்த ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது நீங்க எத்தனை கட்சிகளை அந்த மாதிரி கட்சிகளை சேர்த்தாலும் இவங்க 2 பேரோட பக்கத்துல வர்ற மாதிரி இல்லையே. இதே மாதிரிதான் நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் எங்களோட அணி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை இல்ல. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்று மோடி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு. அது மட்டுமல்ல, இவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வரும்போது நேச்சுரலாக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தை எடுத்து பாருங்க, காங்கிரஸ் கட்சியின் பக்கம் போவதற்கு சின்ன கட்சிகள் கூட தயாரா இல்ல, சிறு அமைப்புகள் தயாரா இல்ல. ஆனால் நிலைமை அப்படியே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வேறாக இருக்கிறது. இங்க ஆதரவு கொடுப்பதற்கு 100க்கும் மேலான அமைப்புகள் வருகிறார்கள், ஆதரவு கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் வருகிறார்கள். இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால நீங்க இதை வந்து வெறுமனே வந்து சிறு கட்சிகள் பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அசாம் கணபரிசர் இன்று புதிதாக என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த மாதிரி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்று ஒரு காந்தத்தை போல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால எங்களை நோக்கியான நகர்தல் அப்படிங்கிறது நேச்சுரலா நடந்துட்டு இருக்கு. அசாம் தவிர ஸ்ட்ராங்கான ஹோல்டுன்னு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து 2 கட்சிகள்னு வெளியில போச்சுன்னு சொல்றீங்க. ஆனா 2லயும் வந்து 40, 40, 80 தொகுதிகள் வந்து இருக்கு. அதுல உங்களுக்கு 10ல இருந்து 15 இடங்கள் வரைக்கும் கண்டெஸ்ட் பண்றதுக்கு, வின்னிங் பாசிபிலிட்டியோட கண்டெஸ்ட் பண்றதுக்கு கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப இல்ல. அதுங்க இவங்க என்ன பண்றாங்க, புலிக்கு பயந்தவங்க எல்லாம் எங்க மேல வந்து படுத்துக்குங்கன்றாங்க. அப்படி சொல்லட்டும், தப்பு இல்லை. ஆனால் நல்லா புலிக்கு பயந்தவங்க மேலே படுத்து அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, புலி அவங்கள சாப்பிட்டு போய்டுன்ற இதில் இருக்காங்க. இரண்டாவதாக, உண்மையிலேயே நான் வந்து மோடி அவர்களுக்கு இந்த ஒரு இதை நல்ல ஒரு ஃபேக்கு ஒரு எல்லாம் அப்படியே மோடியாலே வீசுகிறதுன்னு சொல்லி நல்ல மீடியாலையும் எல்லாம் பண்ணதுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தமிழகத்தில் மக்கள் தெளிவாக சொல்ல போகிறாங்க, காங்கிரஸுடைய நிலை வலுப்பட போகிறதுன்னு. மக்கள் இந்த பொய் பிரச்சாரங்கள்லாம் இனிமேல் எடுப்படப்படல. நாங்கள் மக்களை பார்த்து சந்திக்க போகிறோம். பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு சொன்னாங்க, ரூபாய் 300 இதில் சொன்னீங்க சார், ரூபாய் வீழ்ச்சி, ரூபாய் 70 போயிடும், 80 போயிடும், 90 போயிடும், 100 ரூபாய் தொட்டுருவாங்க.
61 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. டெல்லி தேர்தலாம் தோக்கச்சு சொன்னாங்க 100 ரூபாய் வெங்காயம் விலை ஏறி போச்சு 30 ரூபாய் செய்யணும். இன்னைக்கு வெங்காயம் விலை 10 ரூபாய், இது தக்காளி விலை 4 ரூபாய். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அன்னைக்கு வந்து இவங்க சொன்னாங்களோ இன்னைக்கு இவங்க எல்லாம் கிரெடிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலைவாசி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பொருளாதார இதுவா இருக்கு, ரூபா விலை வந்து உயர்ந்து இருக்கு. மறுபடியும் நீங்க பேசுங்க, நல்லா பேசுவேன். உண்மையை வந்து அடித்தட்டு மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு முறை 148ல இருந்து இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல ஏப்ரல் 1 161 ரூபாய் வர போறது. மக்கள் 100% வந்து கிராம வேலை வாய்ப்பு 100 ரூபாய் இல்ல, கிராமத்துல இருக்க ஏழை விவசாயி இல்ல, ஏழை கூலி வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கிராமத்தோட தரம் உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் கிராமங்கள் மிளிர்கின்றன. இவங்க மாதிரி பொய்யில வந்து அப்படியே இந்தியா இது பூசல. இன்னைக்கு கிராமத்துல அடித்தட்டு மக்களுக்கு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் எங்களுக்கு ஓட்டெடுப்பான் நம்பிக்கையோட போறோம். நம்ம பேசலாம் தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takani, 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 takani.